போகிறோம். ஹைட் அண்ட் சீக்கு. நார்மல் ஹைட் அண்ட் சீக் இல்லை. இது எந்த மாதிரி ஹைட் அண்ட் சீக்னா, நம்ம ஒரு பொருள் மேலே வந்து, அதாவது ஒரு பொருள் மேலே நம்ம ஒளிஞ்சிக்கணும். இல்லைன்னா வந்து நம்மளே அந்த பொருட்களில் எங்கேயாவது இருக்காங்களாங்கிறத பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட் இந்த கேமில். ஹைட் அண்ட் சீக் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ வந்து நான் 19 அந்த மேம் டைமிங் இட்டில் அது முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ மாதிரி ஏதாவது ஒன்று தருவாங்க இந்த கேம் பற்றி. இந்த மாதிரி நம்ம தேடிக்கிட்டே வரணும் பொருள் மேலே. எங்கேயாவது இருந்தாங்கன்னா நான் வந்து போனேன். இந்த பாருங்க, ஏதோ குதிச்சு போகிறான் இவன் வேறு. ப்ராப்ஸ் வேணா என்னடா இது ஏதாவது கட்டுறாங்க. ஓ இதுதான் நம்மளா? ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? பர்கரா மாதிரி பர்கரோட பர்கராக ஒட்டிக்கலாமா? ஐடியா அப்படி பண்ணலாமா? வாங்க போவோம். என்ன பண்ணணும் இப்போ? நான் இப்போ கண்டுபிடிச்சேன். கெட்டியாக மாறிட்டேன். சார் வேறு ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னை போட்டு கொடுத்துறாருடா சார். நம்ம நகர வேணாம். ஏன்னா நம்ம வந்து நம்ம சேஃபாக இருக்கிற வரைக்கும் சேஃபாக இருக்கலாம். மக்களே இப்போ நம்ம நகரக்கூடாது. நம்மள ஒருத்தர் துப்பாக்கி வச்சு துரத்திட்டே இருக்கான். நம்ம மனுஷன் கண்டுபிடிச்சிட்டானா நம்மளை டோப்போடு கொட்டுருவோம். ஸோ நம்ம அப்படியே இருப்போம், பாக்ஸாகவே இருப்போம். எப்படி பார்த்தாங்க? என்ன பண்ணுறேன்? என்ன ஐயோ சொல்றான். ஓடு அதுவா மறிக்கும். ஓகே, இப்போ நம்ம இதுவா மாதிரி உட்காந்துட்டோம். ஓகே, நம்ம சேஃப்டியாக இருக்கோம். சுட்டுட்டான். சரி வாங்க, சுட்டுட்டான். 1 minute தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை விளையாடுவோம். நம்ம இப்போ வந்து இதுவா இருக்கும், டப்பாவா இருக்கும். இல்ல இது சும்மா கட்சி மேல இது மாதிரி முடிகிற வரைக்கும் இது வந்து கட்சின்னா ஃப்ரெண்ட்ஸ். ஹண்டர்ஸ் வின் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம திருப்பி விளையாடலாமா? திருப்பி விளையாட போறோம் இப்போ. ஓகே, கேம் வில் ஸ்டார்ட் இன் சம் செகண்ட்ஸ். அந்த செகண்ட்ஸ் முடிச்சிட்டு வந்துடுறோம் நாங்கள். எஸ் ஓகே மக்களே, நம்ம இப்போ ரிட்டர்ன் வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்குது. அந்த 10 செகண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே கோ உள்ள போயிட்டோம். இப்போ வாங்க, இப்போ நம்ம பொருட்களை வந்து சுட்டணும். யாரை நம்ம ஒழிஞ்சிட்டு இருந்தோம்ல அதே மாதிரி மற்றவங்க ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் சுடலாம். அந்த டேங்க்லாம் சுடு மம்மி. எப்படி சுடுறது? இவங்கள அதோ இதான் சுடு இதான் சுட்டல. அது மாதிரி எல்லாத்தையும் குறிப்பாக சுடு. யாராவது வந்து இது பண்ணுவாங்க. அது பேர் என்ன? இதை சுடு, அதை சுடு, ரெண்டு பேரை சுடு, அந்த பன்னிக்குட்டியை சுடு. அதான் அவங்க நம்ம 100 பார்க்குறாங்கல்ல, அவங்க பாப்பாங்க. நீ சுடு, எல்லாரையும் சுடு. ஓகே, உள்ள போ எல்லாரையும் சுடு. 29 செகண்ட்ஸ்ல நம்ம யாரையாவது கண்டுபிடிக்கணும். யாரா நான்தாங்க இப்போ. நான்தாங்க. அங்க ஏதோ வர போறாங்க பாரு. அது சுடு. ஃபாலோ பண்ணி சுடு. அது சுடு. அது சுடு, பரவாயில்ல, சுடு. ஐயோ இல்லையா? மறுபடி போ. உள்ள போ. உள்ள இருக்க பூத்தொட்டியை சுடு. ஓகே, திரும்ப சார சுடு. இந்த சார் மட்டும் தனியா இருக்கீங்க. ஓகே, மறுபடியும் உள்ள போ. எதையாவது சுடு. அந்த ஃபேண்டாக்கு ஸ்ப்ரைட் டின்ன சுடு. சுடு, பரவாயில்ல. இல்லையா? சரி போ. சரி வா, நம்ம போ. ஏண்டா யாரையுமே காணோம். யாராவது இருங்கடா, அப்பதான்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். போய் தேடு. ஓடு. அவன் மனுஷனாவே ஓடுறான், மாறி ஓடுறானோ இல்லையா? ஸ்ப்ரைட் கார்டு சுடு. அது இல்லையா? சரி போ. இங்கே போயிட்டானே. இன்னும் 1 minute இருக்கு நம்ம கிட்ட. அப்படி சுடு. செத்துட்டா. போ, வேற யாராவது இருக்காங்களா பாரு. போ. குதிச்சிட்டோம். இங்க யாராவது ஓடுறாங்களா பாரு. ஓடுனாங்களா சுடு. யாரோ இருக்காங்க அங்க. இது வந்து தனியா இருக்கு இந்த கார். இங்க ஏதாவது இருக்கா? சட்டி சுட்டதடா, விட்டதடா. இங்க மட்டும் சுடு. சுடுறேன். யாருமே இல்லையே. என்னடா, யாராவது கடைங்கடா.
அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதானே நாங்கள் யாரையும் சுட்டு சுட்டு விளையாட வேண்டாமா? இப்படி பண்ணா எப்படி? அதானே 2 போன முறை வரும்போது இங்கே பாதிக்காதான் இருந்தா அப்போ யாராவது இருப்பாங்க. யாரா பண்ணாங்க? என்னடா யாரோ கத்துறாங்க என்னன்னு பாரு. நம்மளுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. என்ன உன்னை யாரும் சுட முடியாது, நீ தான் மற்றவங்களை சுடணும். ஏதோ ஆயிடுச்சுப்பா. நம்ம பன்னிக்குட்டி பவரை யூஸ் பண்ணிட்டாங்க நம்ம மேலே. அச்சிச்சோ, அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா வந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்மளுக்கு தலை சுற்றி போயிடும். இங்கே யாரும் போனாங்க. இப்படி என்ன பண்ண? ஆடு அது அந்த ஆடு தான் சுடு. அது நம்ம கூட்டாளிங்க. அப்பாடா இந்த மாதிரி தான் நம்மளை மாற்றிட்டு அவங்க ஓடிடுவாங்க யாராவது. என்னது நம்ம கூட்டாளியும் ஆடா மாத்திட்டாங்களா? அவங்கள விடாத சுட்டு கொன்னுடு. யாருடா அது? எங்க கூட்டாளிங்களே மாத்தினது ப்ராப்ஸ் வேணா? எப்படி போனாலும் தோத்து போயிடுறீங்களே, வெக்கமாவே இல்லையா? நம்ம தான் ஜெயிச்சோம். ப்ராப்ஸ்னா அவங்க தான் வின்னு. ப்ராப்ஸ்னா அவங்க நம்ம வின் ஆயிட்டோம். லக்கி இல்லடி, தோத்துட்ட மம்மி. பொய் சொல்ற. அங்க பாரு எல்லக்க சவுப்பா இருக்குது. தோத்து விட்டா. இப்போ நீ தான் ப்ராப். ஓடு. ஐயோ நம்மளாம் காட்டி இந்த கேப் எப்படி மாறுதே தெரியல மக்களே. போச்சு, செத்துட்டோம். கட்டில் அது காட்டா. ஐயோ சரி, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம் வா. ஏன்னா அது ரொம்ப போற. 2 minutes இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நாங்கள் கொஞ்ச நேரம் பாட்டுலாம் பாடுறாங்கப்பா. அது வந்து கட்சியில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கூச்சு போகிறாங்க இங்கேயோ. ஐயோ முட்டிக்கிட்டான்டா ஒருத்தர். மாட்டிக்கிட்டான்டா ஒருத்தர். என்ன மறுபடியும் வருதா இல்லையா? 2 minutes இருக்குப்பா. ஆனால் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து நாம இப்போ ப்ராப்பா போலீஸா முதல்ல அது முடிவுக்கு வா. இப்போ நம்ம ப்ராப்பர் ஐயோ இப்போ வந்து என்னன்னா இப்போ கட்சின்னு ஓடிட்டு இருக்கேன். அந்த கட்சின்னு தான் நான் மக்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். மக்களே எல்லாரும் புரியலன்னு சொல்லிடுங்க, ஓடிடுங்க. அப்பாடா சுட்டுட்டாப்பா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. நம்ம கூட்டாளிகளை ஒருத்தையும் சுட்டா. இப்போ ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. சைத்தான்கே பச்சா, எப்போ கேம் விளையாடுவேன்? இருப்பா, இன்னும் ஒரு 1 minute இருக்கு. ஒரே 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ பாஸ் போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பாஸ் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இப்போ நம்ம எதோ ஆயிட்டோம்னா அது பேர் என்ன? ஐயோ போலீஸா இருக்கீங்க. அதாவது ஹண்டர்ஸாக இருக்கும். ஆமாம், நம்ம இப்போ போய் ஏதாவது ஒரு ப்ராப் கிடைக்குதான்னு தேட போகிறோம். இந்த தடவை நம்ம நிறைய தேடி நிறைய சுடணும். அதான் நம்மளோட டார்கெட். என்ன போடுறதோ நம்ம நிறைய சுடலை. ஸோ நேராக போய் மம்மி முட்டிச்சதில் முட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? ஜெயிக்கிறோம். சரி ஓகே, வேகமாக போங்க. போகிறோம். நம்ம கண்ணில் எதுவுமே தட்டுப்படலை மக்களே. உங்கள் கண்ணில் ஏதாவது தட்டுப்படுதா பாருங்கள். என் கண்ணில் ஒன்றுமே தட்டுப்படலை, எதுவுமே இல்லை. மேலே போய் பார்க்கலாம். நம்ம இப்போ மேலே போகணுன்னா நேராக கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஒருத்தரை சுட்டாச்சு. கமான் போங்க. அடுத்த ஆள் தேடலாம். நம்ம ஒருத்தரை வெற்றிகரமாக கொண்டுட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஆளை தேட போகிறோம். ரூமில் எங்கேயாவது இருக்காங்களா அப்படி சொல்லி பார்க்கலாம். நம்மளோட ஹண்டர் வேற ஒருத்தர் இதுக்குள்ள ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளும் பார்ப்போம். சும்மாலாம் சுட்டு பார்க்காத. ஆளுங்க இருந்தால் எப்படியும் ஓடுவாங்க. ஓடுறவங்களை மட்டும் பிடி. சும்மா சுட்டு போடுறதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம திருப்பி மறுபடியும் கீழேயே போகலாமா? வேணாம், மேலே போவோம். மேலே அந்த ஆயில் கேன் தனியாக இருக்குது, அதை மட்டும் சுட்டு பார்ப்போமா? வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீ அது இதுனா நகரும். என்ன நகரம்? கீழே ஹண்ட்ரஸா? ஆமாம், ஹண்ட்ரஸ். அது வந்து பொருளாக மாதிரி அந்த மேலே க்ரீன் கலரில் எரியணும். அதான் பொருளாக மாதிரி எரிஞ்சதுன்னா நம்ம கண்ணுக்கு அது தெரியும், அது ஓடுறது. ஸோ தேவையில்லாமல் நம்ம எல்லாத்தையும் சுட்டுட்டு இருக்க தேவை. அங்கே ஏதோ ஒன்று ஓடுது. இல்லை, ஓடலை. யாருமே ஓடலை. ஏன் யாருமே இல்லையா? இல்லை எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்காங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. வி ஹாவ் டு சர்ச். இப்படி அச்சோ ஓடிட்டான். இப்படி சுட்டாச்சு. பரவாயில்ல, எப்படியோ சுட்டோம்ல. நம்ம டீம்ல சுட்டுட்டாங்க. நம்ம டீம் ஒரு பயங்கரமான டீம் அப்படின்னு இந்த நிமிஷத்தை சொல்லிக்கலாம். அவன் தேவையில்லாம கேனை சுட்டுட்டு இருக்கான். நம்ம மறுபடியும் தேடுவோம். போய் தேடுங்க. ஐயோ, தேவையில்லாம புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டேனே. தெரியாமல் புல்லட் டச் பண்ணிட்டேன். அப்போ டச் பண்ணுறதுக்கு பதிலாக. ஓகே, கமான் போகலாம். அப்படிங்க இல்லை, நம்மளுக்கு இன்னும் 1 minute சாலிடாக இருக்குது. ஸோ யாராவது இருப்பாங்க. மேலே யாரையும் அவன் சுட்டுட்டு இருக்கான். ஸோ நம்மளும் போய் நம்ம ஹண்டருக்கு இந்த பக்கமாக போ. எப்போ அந்த பக்கமாக தானே போகிறேன். இந்த பக்கமாக போ. போய் ஹெல்ப் பண்ணு ஹண்டருக்கு. அங்கே யாரும் போகிறாங்க. போய் சுடு. ஹண்டரை சுற்றாத மம்மி, ஹண்டரை சுற்றாத.
கண்டரை சுட்டேன்னா அண்டு ஷீப்பாக மாதிரி நம்மகிட்டே வந்து மா அப்படி சொல்லுவோம். இங்கே ஏதாவது இருக்கா? புல்லட் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ எப்போ பாரு நம்ம புல்லட்டை வேஸ்ட் பண்ணிடுறான். புல்லட் அதோ அங்கே யாரோ ஓடுனாங்க. அதோ ஏதோ ஓடுது. சுடு 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 சுடு. ஹண்டர்ஸ் வின். நம்ம வின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியாக மாறுவோம் உடனடியா. கமான் ரெடி. நம்ம 9 8 10 நம்ம ப்ராப்பர்ட்டியாக மாறிடுவோம். நம்ம ப்ராப்பர்ட்டியாக மாறிடுவோம். இப்போ நம்ம ரெடியாக இருக்கணும். நம்ம ப்ராப்பர்ட்டியாக மாதிரி அவுட் ஆயிடுவோம். ரெடியாக இருங்க. ஓடிடு ப்ராப்பர்ட்டியாக மாறணும். உடனே ஹண்டர் கண்ணில் மாட்டிடாத. ஓடி போய் எங்கேயாவது கப்பக்கமாக வேறு ப்ராப்பர்ட்டியாக மாதிரி உட்காந்துக்கோ. இல்லை நம்ம இப்போ சேஃபான இடத்துல தான் இருக்கோம். அதனால நம்ம சேஃபான இடத்துல இருக்கோம். ஓகே, சேஃபான இடத்துல அமைதியாக உட்காந்துருங்க. எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் அமைதியாக வாயை முடிச்சு உட்காந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஆமாம் லக்கி, நீ பேசினா அவங்களுக்கு கேட்கும். நீ பேசிடாத சரியா? லக்கி வேற எழுதிட்டு லக்கி டியர் ஜாயின்ட் தி கேம். என்னது, நான் கேம்ல ஜாயின் பண்ணிட்டேனா? வா மம்மி, வெரி ஹாப்பி. थैंक यू so much for the post of the address. இது கத்தாத. கத்தினேனா என்ன பண்ணுவாங்க? நீ கத்தக்கூடாது. கத்தினேனா உன்னை இந்த கேம்ல சேர்ந்துட்டேன் மம்மி. என்னை பாராட்டி பரிசு கொடுப்பேன்னு பார்த்தா உனக்கு பரிசு கொடுக்குறேன். ஆனால் கத்தாம இருக்கணும். அப்போ தான் அவுட்னா கிடையாது. அந்த மாதிரி தான் நம்மள சொல்லே. நம்மளோட கூட்டாளிங்களா நம்ம தான் இந்த கேனா. நம்ம சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நம்ம பக்கத்தில் ஒருத்தன் வந்து நம்மளை மாட்டி விட பார்க்குறான். ஏய் மாட்டி அவன் நகர்ந்து நம்மளை போட்டு தள்ளிடுவான்னு நினைக்கிறேன். ஆமாம் பாப்பா. ஆமாம் லக்கி சத்தம் போடாத லக்கி. அமைதியாக பேசு லக்கி. ஏன்னா வந்து நீ பேசினா கேம்குள்ள கேட்கும். நான் பேசினா தான் கேட்காது. என்னோட ஹாரர் கேம்க்கு வந்து தானே உங்களால் முடியல. இப்போ ஐடென்டிக் விளையாட வந்து எப்படின்னா சரி இருங்க, நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி விடாமுயற்சி. அதெல்லாம் தேவையில்லை மம்மி. அதான் ஹண்ட்ரா ஜெயிச்சாச்சுல போதும். அப்படியா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஹண்ட்ரட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சுக்கலாமா? பாஸ் பண்ணலாமா லக்கி? முடிச்சுக்கலாம் மம்மி. இன்னொரு கேம் புதுசாக போடலாம் அப்புறமா. இந்த மக்களே இந்த கேம் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். நாங்கள் மறுபடியும் விளையாடலாம் உங்களுக்கு போடுறோம். இல்லைன்னா நான் புது கேம் போடுவோம். புது கேம் வேணுமா இந்த கேம் வேணுமா? கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பை பை.